என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் மறைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கையுருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே எல்லாத்துக்கும் காரணம் மாப்பிள்ளை அந்த சாரும் தான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமா ஓய்களா, எல்லாமே பாரியோட தலைமையில நடந்திருக்கு. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அதே மாதிரி தான் இது என் மகனோட வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு தாமரை என் பொண்டாட்டின்ற நினைப்பே இல்லாம இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிப்பேன். இன்னும் சொல்ல போனா உங்க தங்கச்சிட்ட நான் எல்லாத்தையும் விவரம் எடுத்து சொன்னேங்க. சாரு என்ன காதலிக்கிறாங்கன்னு கூட சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? விட்டு இருப்பேன் கோயிலா, துரோகி, பச்சை துரோகி. இந்த
சாரு கூட சுத்தும் போதே நான் தாமரை கூப்பிட்டு சொன்னேன். ஆனா தாமரை என் புரிச்சு அப்படிலாம் இல்லைன்றுச்சு. போய் கேட்கிறேன், ஆமா நான் சாருல அதை கல்யாணம் பண்ண போறேன்னு என்கிட்ட நேருக்கு நேரம் சொல்றேன். அவனுக்கு நினைவுதான் போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப குணமும் மாறி எவ்வளவு கேவலமா. சரி அது இருக்கட்டுங்க. அந்த சாருலதா என்னதான் சொல்றாளாம்? எல்லாத்துக்கும் காரணம் அவதான கோயிலா. அவகிட்ட மாப்பிள்ளை கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அவளும் லவ் பண்ணி இவரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவங்க வீட்டு ஆளு போய் கோச்சு பேசி வந்திருக்காங்க. இப்ப அந்த சாரு பெத்தவங்களுக்கே தெரியாம இவ்வளவு காரியம் பண்ணிருக்கா. அதுக்கு மாப்பிள்ளைக்காரரும் உடந்த. என்னங்க சொல்றீங்க? சாருவோட அப்பா அம்மாவுக்குமா தெரியாது? எப்படி தெரியும்? அதான் சாரு இப்படி பண்ணி வச்சிருக்காளே. ஆக்குறதுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் நியாயமானவங்களாத்தையும் தெரியாங்க. ஆனா இந்த சாருன்றது எவ்வளவு திமிரா பேசினான்னு தெரியுமா? என்ன பேசினா? உன்னால என்ன பண்ண முடியும்னு திமிரா கேக்குறா. அடி பாவி, இவெல்லாம் என்ன பொம்பளையா? அவ பேசினாச்சும் பரவாயில்லையே, அவ கூட மாப்பிள்ளையும் சேர்ந்துக்கல பேசுறாரு. ஐயோ, உடனே வக்கீல பார்த்து பேசினேன். அவரால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. என்னங்க நடக்கிறதெல்லாம் இப்படியே நடந்துட்டு இருந்தா எப்படிங்க? பார்க்கலாம், நம்மள மீறி எங்க போயிட போறாங்க. ஆனா வக்கீல தெளிவா சொல்லிட்டாரு, மாப்பிள்ளை இதெல்லாம் நினைவில்லாம தானே பண்றாரு. இது ஒரு சிவில் கேஸ், எப்படியும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இழுக்கும். அதுக்குள்ள உங்க மாப்பிள்ளைக்கு நினைவு வந்துட்டா எல்லாம் சரியா போயிரும்னு சொன்னாரு. சரி விடுங்க, அதான் வக்கீல் சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? அது இல்ல கோயிலா, மாப்பிள்ளைக்கு நினைவு போனதுனால தாமரை வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விடும்னு எனக்கு தெரியாம போச்சு. இது எல்லாத்துக்கும் மேல தாமரை நடந்ததெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்கு. என்ன தாமரை, என்னாச்சு? என் வீட்டுக்காரரு அந்த சாருவை கட்டிக்க போறேன்னு சொல்றாரு. என் வாழ்க்கை இப்படிதான் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அண்ணன் கிட்ட சொல்லி இது என்னன்னு பேசி. எதுக்கு ஏன் குடி முழுகவா? கல்யாண காட்சிங்கிறது எதுக்கு? அவங்க உங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கிறதுக்கு தான், அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு இல்ல. புரிஞ்சுதா? இல்ல அண்ணி, இனிமே நான் வர மாட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல கோயிலா, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா இது இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குமா? தட்டி கேட்க ஆள் தானே அவங்க வீட்டில் அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காங்க. அதுவும் தாமரையோட மாமியா என்ன பேச்சு பேசுதுன்ற இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. எனக்கு தாமரை நினைச்சா கோயிலா கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஏன் தாமரையாட்ட மறைச்சுன்னு தெரியலையே. ஏங்க, உங்ககிட்ட சொன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை சண்டை ஏதாவது ஆயிடுமோன்னு உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். இல்ல கோயிலா, அப்படியெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி விஷயத்துல அதுவும் வாழ்க்கை பிரச்சனை, இது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நானும் பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சிக்கல்னா என்கிட்ட சொல்லுப்பான்ட்டு சொல்லியிருக்கேனே. தாமரை சரின்னு தானே சொல்லுச்சு. ஏன் கோயிலா, அன்னைக்கு தாமரை ஒண்ணி வந்து பாட்டு போச்சே, அப்ப இந்த பிரச்சனையை பத்தி ஏதாவது உடனே சொல்லுச்சா? அது என்னைக்குங்க? அதான் அன்னைக்கு நான் வர்றப்ப கூட கிளம்பிட்டு இருந்துச்சேன். என்கிட்ட கூட இந்த தெரு பக்கம் ஒரு சின்ன வேலையா வந்து அப்படியே அண்ணிய பார்க்க வந்தேன்னு சொல்லிச்சேன். என்ன மறந்துட்டியா? அது அன்னைக்கு அது முகமே சரியில்லை, ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. ஒருவேளை இது விஷயமா என்கிட்ட சொல்ல வந்துச்சோ என்னமோ தெரியலையே. கோயிலா, உங்ககிட்ட இது விஷயம் ஏதாவது சொல்லிச்சா? என்னங்க அது? ஐயோ, கொடைய பார்த்தா மயங்கிட வேண்டியதான். கோயிலா, கோயிலா, என்னாச்சுன்னு தெரியலையே.
கோயிலா கோயிலா இங்க பாரு இங்க பாருப்பா கோயிலா கோயிலா இங்க பாரு ஏய் கோயிலா என்னாச்சு என்னங்க ஒன்றும் இல்லை கோயிலா ஒன்றும் இல்லை நான் தாமரை விஷயமா பேச போய் உனக்கு சரி விடு சரி விடு ஒன்றும் இல்லை என்ன கோயிலா சே நான் ஒரு மடையன் டாக்டர் அம்மா அன்னைக்கே சொன்னாங்க உனக்கு அதிர்ச்சி வர மாதிரி எந்த விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுண்டு நான் தான் மறந்து போய் சே என்ன கோயிலா இல்லங்க அதுக்காக இந்த பாரு இப்படி சரி சரி விடு நீ ஏன் அதவே நினைச்சிட்டு இருக்க இங்க பாரு கொஞ்ச நேரம் அப்படியே காத்தோட்டமா படுத்துக்க இருங்க உங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் வேணாம் நீ படுப்பா இல்லண்ணே கோர்ட்ல என்ன எது கேட்டாலும் நான் டைவர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டேன் பார்க்கலானே அவ எந்த அளவுக்கு வேணாலும் போட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன் நீ வக்கீல் கிட்ட தெளிவா சொல்லிடு சரிண்ணே என்ன சொல்ற உங்க அண்ணன்? மரியாதையா பேசு இல்ல என்னடி மரியாதை? உங்க அண்ணன் பெரிய இவனா? என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுறான், சவால் விடுறான். மறுபடியும் சொல்றேன், நீ உன் எல்லை மீறி போற. இதோட நிறுத்திக்க. இன்னொரு தடவை என் அண்ணனை ஏன் முன்னாடியே அவ இவனை பேசுன? என்ன பாக்குற? என் விஷயத்துல என் அண்ணன் பொறுமையா இருக்கிறத நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவர் யோசிக்கிறது எனக்காக. அத மனசுல வச்சுக்கோ. என்னத்த மனசுல வச்சுக்கிறது? என்னத்தடி மனசுல வச்சுக்கிறது? என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்டி. உன் அண்ணன் உள்ள வந்ததும் இல்லாம என்னைய மிரட்டுறான். ஆமா, உன்ன மாதிரி ஒரு பாவி இருக்கிற வீட்ல எங்க அண்ணன் மாதிரி ஒரு யோகியனோட கால் படுறது தகுதி இல்லதான். ஏய், என்ன அங்க வந்து மிரட்டிட்டா உங்க அண்ணன் பெரிய ஆளாயிடுவாரா? ஏண்டி தெரியாம தான் கேக்குற. உன்னை இந்த வீட்டை விட்டு போன்னு பாரியும் சொல்லியாச்சு, அத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்கே நின்னுட்டு இருக்க? போடி வெளியே. வெளியே போவா? அத சொல்ல உனக்கு என்ன யோகிதா இருக்கு? ஓ, அடுத்தவன் புருஷனை கட்டிக்க நினைச்சு மானம் கிட்டத்தனமா வாழற அந்த யோகிதையில பேசுறியா? சி, வாய் மூடு. என் பேரு சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. என்னமோ உள்ள நுழைஞ்சதும் அதிகாரமா என்ன வெளியே போ சொல்றதுக்கு நீ யாரு? யாரு நீ? ஊர் அறிய உலகறிய அவர் எனக்கு தாலி கட்டி இந்த வீட்டுல அவரோட பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன வெளியே போ சொல்ற? என்ன அன்னைக்கு வாங்கின அடி மறந்து போச்சா? நீ பாக்குற பார்வையில இருந்தே தெரியுது அதை இன்னும் மறக்கலன்னு. என்னடி என்ன சாரு அடிச்சிட்டோம் அவ பயந்துட்டான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, என்ன தொட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக நீ வாழ்க்கை பூரா எப்படி கதறி கதறி அழ போறன்னு பாரு. பாரி உன்னை டைவர்ஸ் பண்ணுவாரு, பண்ண வெப்பேன். நீ வாழ விட்டிய வந்து நிப்ப. அப்ப வருவேண்டி பாரி பொண்டாட்டியா உன் முன்னாடி. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இது பாரு, நீன் இல்ல என் புருஷன் விஷயத்துல அந்த கடவுளை வந்தாலும் நான் விவாகரத்தை தர மாட்டேன். நீ பணங்காசு இருக்கிற திமிர்ல தானே இப்படி எல்லாம் பேசுற. பாக்கலாம், உன் பணம் என் வைராகியத்தை முன்னாடி என்ன பண்ணுன்னு பாக்கலாம். நான் செத்தாலும் விவாகரத்தை தர மாட்டேன். நீ செத்துட்டா
முழிக்கிற? சொல்லு, செத்துட்டா என்ன பண்ணுவ? ஆவியா வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவியா? ஏய், ஞாபகத்துல வச்சுக்கோ, பாரிக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஆமா, அடிக்கடி சொல்றியாமே பாரிய விட்டு போனா என் பொண்ணதான் இந்த வீட்டை விட்டு போகணும். நீ செத்துதான் பாரி எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா இந்த சாரு புண்ட கொல்ல கூட செய்வா. மூத்த பொண்டாட்டி உயிரோடு இல்லைன்னா டைவர்ஸ் ஆகுதுன்னு எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா மேரேஜ் தான். சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க. சொல்லுமா, என்ன பிரச்சனை? சார், ஒருத்தி என் புருஷனை என்னம்மா சொல்ற? குத்தாலத்துல இந்த லெவலுக்கு ஆள் இருக்கா? யாரும் அந்த பொண்ணு? அவ பேரு சாரு. அவ அப்பா பேரு ரத்னவேலா. ஆமா சார், அவர்தான். அவர் பொண்ணுதான் அவ. பேரு சாருலதா. பணத்திமிர்ல என்ன செய்யணும்னு தெரியாம ஆடுறா சார். உன் பேரு தாமரதானம்மா? எல்லாம் கேள்விப்பட்டம்மா, தகவல் வந்துச்சு. ஆமா, சாருலதா உன்கிட்ட நஷ்டேடா ஏதோ பணம் தரேன்னு சொல்லி. ஆமா சார், நினைச்சாலே கொமட்டுது. நீ உன் புருஷனை விட்டு கூட கேக்குற பணத்தை தரேன்னு சொல்ற சார். ஓஹோ சார், இப்ப என் வீடு புகுந்து என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறா சார். நீங்க தான் அவ மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏமா ஏமா உனக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிட கூடாது? சார், உட்காருமா. நீங்க என்ன சொல்றீங்க? அட உட்காருமா. பரவாயில்ல. பாருமா, சாரு மேடம் போன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. என்னடா இவன் லஞ்சம் வாங்கிட்டு பேசுறான்னு நினைக்காத, உள்ள நடைமுறைய சொல்றமா. அது ரொம்ப பெரிய இடமா. குற்றாலத்துல அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன், அது உனக்கே தெரியுமே. எல்லாத்துக்கும் மேல அவங்களே உனக்கு நஷ்டம் எடுத்தாருன்னு சொன்னது பெரிய விஷயம். வேணுங்கிற அளவுக்கு பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிட வேண்டியதானே? சார், கோச்சிக்காதம்மா. நான் என்ன உன் நிலைமை தெரியாமலா பேசுறேன்? எல்லாம் தெரியுமா. இந்த விஷயத்தை பொறுத்தவரை உன் வீட்டுக்காரே உனக்கு சப்போர்ட் பண்ணலாமா. ஏன்னா உன் வீட்டுக்காரரும் அவங்கள விரும்புறதா சாருலதா மேடமே சொல்றாங்க. சார், அவர் பழசையெல்லாம் மறந்துட்டாரு சார். ஆமா சொன்னாங்க, ஏதோ அமினிஷியான்னு சொல்லி. ஆமா சார். இங்க பாருமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியாதுமா. அவங்க தரத வாங்கிக்கிட்டு. நிறுத்துங்க சார். என்ன சார், ஏழை பாழைகளுக்கு சட்டம் போலீஸ்னு எதுவுமே உதவாதா? எல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும் தானா? என்னம்மா செய்யறது? நீங்க எங்களை நம்பி இருக்கீங்க, நாங்க அவங்கள நம்பி இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல இங்க நிலமா, எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதே நிலைமைதாமா. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு கோவம் வர மாதிரி நீ நடந்து அவங்க கோச்சு உனக்கு கொடுக்கறேன்னு சொன்ன பணத்தை கொடுக்காம போனா நஷ்டம் உனக்கு தாமா. வேண்டாமா, அவங்களை எதிர்த்து உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுமா. கேவலம் பணத்துக்காக புருஷனை விட்டு கொடுக்கற ஆள் நான் இல்ல. பதிலுக்கு அவங்க கேட்ட மாதிரி நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. என் புருஷனை அடைஞ்சே தீருவேன்னு வெறி பிடிச்ச அலையறா. வேண்டாம், தப்புன்னா என்ன கொன்னுடுவேன்னு சொல்றா. வந்து நடவடிக்கை எடுங்கன்னா நீங்க எனக்கு புத்திமதி சொல்றீங்க. எஸ் சார், உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்தா அப்பவும் பணத்தை வாங்கிட்டு ஒதுங்கிடுங்கன்னு சொல்லுவீங்களா? இது சரிப்பட்டு வராது. நான் யதார்த்தத்தை சொன்னேன், நீ கேட்கல. இனிமே உன் இஷ்டமா. இப்ப என்ன கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க வந்த? இந்தாமா கொடுத்துட்டு போ. வேண்டாங்க, உங்ககிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன்.
போமா. ஹலோ, என்னடி வீட்டு வேலை செய்யறவளே? என்ன வீட்டுக்கு வந்து கொண்டுடுவேன்னு சொன்னப்போ பெரிய இவ மாதிரி நின்ன, இப்ப என்ன உள்ள நடுங்குதா? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? ஏய், நீ இங்க இல்ல, கமிஷனர் வரைக்கும் போ, போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ணு. ஒண்ணும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். உனக்கு உதவுறேன்னு சொல்லி ஒருத்தனும் வர மாட்டான். சவால் விடுறியா? சவாலு பாக்குறேன்டி உனக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு. சொல்லி மிரட்டுறா சார். நான் சாகிறதுக்கு பயப்படல, ஆனா எனக்கு பயமா இருக்கு. என் புருஷனை அவ என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளோன்னு. என்னம்மா இது கொடுமையா இருக்கு? அவ என்ன பொம்பளையா இல்ல என்ன ஜென்மம்? என் அண்ணன் கூட இந்த விஷயமா ஒரு வக்கீல பார்த்து பேசியிருக்காரு. ஆனாலும் அவ அடங்கல சார். நாங்க நேர்ல போய் கூட பேசினோம், எதையுமே அவ கேட்க மாட்டேன்னுட்டா. அவ எல்லை மீறி போயிட்டா சார். என் வீட்டுக்காரருக்கும் ஞாபகம் இல்ல, நான் அதை நினைச்சுதான் பயப்படுறேன். இல்லம்மா, இதெல்லாம் இப்படியே விட்டு வைக்க கூடாது. உன் புருஷனுக்கு ஞாபகம் வரலனா அவங்க வசதி வாய்ப்பை காட்டி ஏமாத்துவாங்களா? என்ன தைரியம் இருந்தா உன்னை வீடு தேடி வந்து மிரட்டுவா? என்ன ரத்னவேல் மகனா பெரிய இவளாவ? அவளுக்கு என்ன கொம்ப முளைச்சிருக்கு? ஒருத்தியோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதே தப்பு, இதுல அவ உன்னை வீடு தேடி வந்து மிரட்டுவாளா? நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா பணம் வாங்கிட்டு விலகிக்கன்னு சொல்றாரு. நல்ல வேலை, பொய் கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளாம விட்டால. அதிகாரம் உள்ளவங்களுக்கு தான் ஆட்சி, காசு உள்ளவங்களுக்கு தான் சட்டம். இதுதான் இங்க நீதி. சட்டம் தெரிஞ்ச போலீஸ் முதலாளிங்க சொல்ற பிரகாரம் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எல்லாருமே கூட்டு களவாணிங்க தாமா. இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்? ஒண்ணுக்கு மேல ஒன்னாதான் நடக்கும். சார், அவ அப்பா ரத்னவேலுக்கு இந்த ஊரே பயப்படுது. இந்த நிலைமையில நான் எப்படி? என்னம்மா நீ? எத்தனையோ சினிமா படத்துலயும் சொல்றாங்க, நேர்லயும் சொல்றாங்க. என்ன ஊர் அறிஞ்ச பணக்காரனா தெருநாய் துரத்துனா ஓட மாட்டானா? ஊர்ல 4 அயோக்கியனுக்கு இருந்தா ஒரு யோகியம் கூட இருக்க மாட்டானா? நீ கவலையே படாதம்மா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. என்ன காசை வாங்கிட்டு நானும் மாத்தி பேசுவேன்னு யோசிக்கிறியா? ஐயோ சார், கவலைப்படாதம்மா. சட்டம் படிக்க போனது காசு சம்பாதிக்க இல்ல, நியாயத்தை சம்பாதிக்க. சட்டம் எல்லாத்துக்கும் சமம்னு சொல்லுது, ஆனா இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் எல்லாமே தப்பா நடக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இப்பவே ஸ்பீடு போஸ்ட்ல நோட்டீஸ் அனுப்புறேன். உன்னை மிரட்டின அந்த சாருங்கிற பொண்ணுக்கு என்னோட நோட்டீஸ் போகும். அத நோட்டீஸ்னு சொல்றதை விட மிரட்டல்னே சொல்லலாம். இந்த நோட்டீஸ் போனதும் பயந்து போய் இன்ஸ்பெக்டர் அப்படி இப்படின்னு சொல்லி உன்னை மிரட்டலாம். ஆனா நீதாம்மா தைரியமா இருக்கணும். சார், நீங்க என்ன சொல்றீங்க? இல்லம்மா, இந்த மாதிரி எத்தனையோ சிக்கலான கேசுகள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இப்படி வேகமா வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பின்வாங்கிடுவாங்க. சார், நான் என் உசுருக்காக போராடுறேன் சார். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் யாராவது உசுரை விட்டு கொடுப்பாங்களா சார்? சூப்பர்மா, நீ இதே தைரியத்தோட இருமா. உன்னை எவனாலையும் அசைக்க முடியாது. முதல்ல உன் புருஷனை எனக்கு வேணும்னு சொன்னது, உன்னை வீடு தேடி வந்து மிரட்டினது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவளுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன். அவ என்ன பண்றான்னு பாத்துருவோம். ரத்னவேலுக்கு சொத்து பத்து வசதி வாய்ப்புன்னு 1000 இருக்கலாம், ஆனா மான மரியாதைங்கிறது கொஞ்சம் கூடவா இருக்காது. இத எப்படி டீல் பண்ணமோ அப்படி பண்ணிக்கிறமா. நீ கவலைப்படாம போமா. என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ,
என்னடி நீயும் அதாங்கற? ஏன்பா அம்மாவை மிரட்டுறீங்க? பாரிக்கு பிடிக்காத அவளுக்கே அவ்வளவு இருக்கும்போது பாரிக்கு பிடிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்?